ஹலோ மக்களே, மார்ச் 28 சாயங்கால ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் அபூர்வமும் பூமியும் ஒரு சேலஞ்ச் வச்சுக்கிறாங்க. பூமி சொல்கிறாங்க, நாளைக்கு நடக்க போகிற டான்ஸ் அகாடமி ஓப்பனிங்கில் நேம் செரமனிங்கில் ககன் கையால் தான் அந்த பேரை நான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க அபூர்வம் சொல்கிறாங்க, அப்படி நடக்க விடவே மாட்டேன், கண்டிப்பாக நான் உதய் கையால் தான் அதை ஓப்பன் பண்ண வைப்பேன் அப்படின்றாங்க. உடனே இவங்க பூமியும் சொல்கிறாங்க சேலஞ்ச் அப்படின்றாங்க, அபூர்வம் சொல்கிறாங்க சேலஞ்ச் அப்படின்றாங்க. பூமி உடனே இது எப்படியாவது நாளைக்கு ககன் கையால் அதை ஓப்பன் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு இவங்க செரிக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்க போகிறாங்க. செரி தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே தூங்கிட்டு இருக்கும்போது பதறி அடிச்சுட்டு போனோன்னே அவங்க சரி 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 டே எந்திரா அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை சரி எந்திக்கிறாரு. அவர் பயந்துடுறாரு. அன்றைக்கி நட்சத்திரா ஒரு வாட்டி சரி மூஞ்சி மேலே டீயை ஊற்றிருப்பால, நட்சத்திரா தான் வந்துட்டாலோன்னு பதறி அடிச்சுட்டு இது பண்ணுறாரு. ஏன் பூமி என்னாச்சு, எதுக்கு இப்போ இவ்வளோ அவசரமாக எங்கே அந்த ராட்சசி தான் வந்துட்டாலோன்னு பயந்துட்டேன் நான், அன்றைக்கே அவள் டீயை மூஞ்சியில் ஊற்றுனால அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே சாரி சரி, நான் அபூர்வா கிட்ட ஒரு பெட் கட்டியிருக்கேன், நாளைக்கு நேமிங் செர்மனி டான்ஸ் அகாடமியில் நேமிங் செர்மனி ககன் மாமா கையால் தான் நான் அதை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படியாவது நீ தான் பண்ணணும், நீ ஏதாவது பிளான் பண்ணி இதை எப்படியாவது எனக்கு பண்ணி கொடுச்சிரி அப்படின்னு ஹெல்ப் கேட்குறாங்க. உடனே சரி சொல்கிறாங்க, இது நீ எப்படி பூமி பிரச்சனையை நீயே தேடி போவியா, அது எப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் போய் நீயே மாட்டிக்கிற, எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா, அது எப்படி நடக்கும், நாளைக்கு சரச்சந்திரா மாமா எல்லோரும் இருப்பாங்க, அங்கே எல்லோரும் இருப்பாங்க, எப்படி நீ அண்ணா கையால் பண்ண முடியும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி நான் ஏதாவது பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அபூர்வா ரொம்ப என்கிட்ட திமிராக பேசிட்டா, அவள் சேலஞ்செலாம் வச்சுட்டா, அதனால் நான் இதை கண்டிப்பாக பண்ணி ஆகணும், அதுவும் இல்லாமல் ககன் மாமா கை ரொம்ப ராசியான கை, அவங்க கையால் ஓப்பன் பண்ணால் எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உனக்கு சந்தோஷம், ஆனால் எனக்கு இப்போ மண்டை குழம்புதே, இப்போ நான் எப்படி பிளான் பண்ணி என்ன பண்ணுறது, சரி நான் ஏதாவது யோசிக்கிறேன் அப்படின்னு இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அபூர்வாவும் மருதாணி இலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவள் நாளைக்கு மருதாணி இலைக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாளைக்கு பூமி கிட்ட நான் சேலஞ்ச் வச்சுருக்கேன், நான் உதய் கையால் தான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறேன், அவள் ககன் கையால் ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறான். அந்த ககன் இவள் ஆல்ரெடி 3 வாட்டி ஏமாற்றிருக்கான். முதல்ல செயின் கொண்டு போட்டு விட வந்தான், என்னோட பொண்டாட்டியாக வரியான்னு கேட்குறதுக்கு, அப்போ ஏமாற்றிட்டான். வீட்டை விட்டு ஓடி போகையில் 2வது வாட்டி ஏமாற்றிட்டா. 3வது வாட்டி மனமேடையில் அன்னைக்கு காணாமல் போயிட்டா. அவன் மனுஷ ஜென்மமாக என்ன இத்தனை வாட்டி ஒருத்தி ஏமாத்திருக்கா, இதுக்கப்புறமும் அவன் இவளுக்கு கொடி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த ககன் இந்த பூமி பின்னாடி டான்ஸ் அகாடமி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன்லாம் மனுஷனா இல்லை என்ன ஜென்மனே தெரியலை அப்படின்னு சொல்லி இவங்க இங்கே கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. நாளைக்கு எப்படி அந்த ககன் கையால் ஓப்பன் பண்ணுறான் நானும் பார்க்குறேன். அவளை நான் ஏதாவது பண்ணணும், நான் ஏதாவது பண்ணி நாளைக்கு எப்படியாவது தடுக்கணும், எப்படி நடக்காது, கண்டிப்பாக ககன் கையால் ஓப்பன் பண்ண மாட்டா, இதே நான் ஓப்பன் பண்ண நாளைக்கு ககன் கையால் அவள் ஓப்பன் பண்ண வந்தாலும் அவன் ஓப்பன் பண்ண மாட்டான், அதுக்கடுத்து மொத்தமாக இந்த டான்ஸ் அகாடமி இழுத்து மூடிட்டு போயிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் பூமியாக அதே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு மட்டும் ககன் வராமல் போயிட்டாங்கன்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டான்ஸ் காம்படிஷனில் ஜெயிச்சு இது அகாடமி ஓப்பன் பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது, நான் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும், சரி வேஸ்ட்டாக போகக்கூடாது, சரி நாளைக்கு ககன் கையால் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அபூர்வாவும் நட்சத்திராவும் இன்னைக்கு கார்டன்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. அபூர்வா நல்ல கீ கொடுத்து ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க நட்சத்திராவை. நீ இங்க பாரு, இந்த பூமிக்கு ஹெல்ப் பண்றது ஃபுல்லா அந்த செரி பையதான், அவனை ஏதாவது பண்ணணும், நீ பண்ற டார்ச்சர்ல அவன் இனிமேல் பூமிக்கு ஹெல்ப்பே பண்ணக்கூடாது, அவன் பக்கமே திரும்பக்கூடாது, அந்த அளவுக்கு நீ பெரிய டார்ச்சர் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஏற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் பூமி ககனை காதலிக்கிறதுக்கு நீ பலியாடா, இதுக்கு உன் கழுத்துல அவன் தாலியை கட்டணும், நீ என்ன இழிச்சவாயா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அபூர்வா நட்சத்திராவை நல்லா ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. உன்னை நட்சத்திரா, நான் சும்மாவே ஆடுவேன், இப்போ வேற நீ எனக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துட்ட, இதுக்கு மேலே நான் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி நான் அவனை டார்ச்சர் தான் பண்ணிட்டு இருக்கேன், நீ 10 மடங்கு யோசிச்சா நான் அதை விட 100 மடங்கு யோசிப்பேன், நான் அபூர்வாவோட பொண்ணு, நான்லாம் ராட்சசிக்கே நான் தோக்கடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க நிறைய டைலாக்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்னோட பொண்ணு, நீ எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணு, இந்த உலகத்துக்கு சொல்லு, அபூர்வாவோட பொண்ணு, அபூர்வாவே எவ்வளோ கிரிமினலாக இருந்தால் அவளோட பொண்ணு எவ்வளோ கிரிமினலாக இருப்பான்னு நீ அவனுக்கு அந்த செடிக்கு புரிய வை, அவன் இனிமேல் அந்த பூமிக்கு ஹெல்ப்பே பண்ணக்கூடாது, அவனை ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி இவங்க அபூர்வா ரொம்ப ஏற்றி கொடுத்துட்டு இருக்காங்க. நட்சத்திராவும் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்த்துக்கிறேன் மம்மி, நாளைக்கு அவன் என்ன பண்ணுறான், நான் அவனை என்ன பண்ணுறேன்னு மட்டும் நீங்கள் பாருங்க மம்மி, இனிமேல் அவன் இந்த கல்யாணமே செல்லாதுன்னு சொல்ல வச்சு நான் அவனை ஓட வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம், நட்சத்திரம் ஒரு பக்கம் கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. இங்கே செர்மனிக்கு ககன் ரெடி ஆகிட்டாரு. ககன் ரெடியாகி வந்துட்டாரு. இவர் பின்னாடியே சிவா பூர்ணி எல்லாரும் வந்துடுறாங்க. ஹாலில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க சாரதா கிட்ட.
சாரதா உடனே அதுக்கடுத்து இவங்க சிவா வந்து மாமா மாமான்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே பூர்ணி இருந்துட்டு என்ன மாமானே வேணும் முறையாக சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கான், இவன் சொல்கிறத கேட்டாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே எதுக்கு மாமான்னு சொல்கிறான்னு உனக்கு புரியலையாண்ணா, அந்த பூமி அக்கான்னு சொல்கிறான்ல அதனால உன்னை மாமான்னு சொல்கிறான், எனக்கு என்னமோ இவன் மேலே ரொம்ப டவுட்டாக இருக்காண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சிவா மேலே ரொம்ப கம்ப்ளைண்ட்டாக எடுத்து வைக்கிறாங்க. உடனே ககனும் இருந்துட்டு ஆமாம் அந்த இனிமேல் நீ நம்ம குடும்பம் ஆகிட்ட, நீ இனிமேல் அந்த பூமியை பற்றி பேசாத, அந்த பூமி கூட இனிமேல் எப்போவுமே பேசாத, எனக்கு பிடிக்கல சிவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நீ என்னை மாமான்னு ஏன் கூப்பிட்ற, மாமான்லாம் கூப்பிடாத, இனி அண்ணான்னு கூப்பிடு, அண்ணானே இனிமேல் கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க சிவா இருந்துட்டு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இல்லை நான் அண்ணன்லாம் கூப்பிடல, மாமாங்கிறது இந்த மாதிரி ஒரு உறவு அப்படி இப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களை மாமானே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் சாரதா வந்து காஃபி எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அவன் இருக்கட்டும் ககன், இந்த பூர்ணிக்கு சிவா வந்த நாள்லேருந்து அவளை பிடிக்கவே இல்லை, அவன் நின்னா குத்தம், நடந்தா குத்தம், உட்காந்தா குத்தம்னு அவள் ஏதாவது அவனை பற்றி குறை சொல்லிகிட்டே இருக்கா. சிவா உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீ அப்படியே கூப்பிடு, உனக்கு அவனை மாமான்னு கூப்பிடணும் பிடிச்சிருக்குன்னா நீ மாமான்னு கூப்பிடு, இல்லை அண்ணன் பிடிச்சிருக்க கூப்பிட்றா அண்ணன் கூப்பிடு, இது பூர்ணி மேலதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பூர்ணியை வந்து அன்னைக்கு அவன் சப்பாத்தின்னு சொன்னான்ல அந்த கடுப்புல தான் பூர்ணி அவன் மேலே எரிஞ்செறிஞ்சு விழுந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவரும் சிவாவும் வந்து ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ல ஆமாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பூர்ணிக்கு வந்து கோவம் வந்தது. காஃபியை குடிச்சிட்டு ஒன்றுமே சொல்லாமல் பேக் எடுத்துட்டு அவங்க காலேஜ் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே உடனே ககன் இன்னைக்கு வரலையாம்மா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கப்பா அப்படின்னா இன்னைக்கு நேமிங் செரமனியிலம்மா அந்த டான்ஸ் அகாடமிக்கு நீங்கள் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் வரல. இவங்க வந்து சாரதை வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு தாலியாக இருக்குது அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்கல்ல, அப்போ வந்து அவங்க பூமி வந்து ஒரு வாக்கு கொடுத்துருப்பாங்க, இனிமேல் ஜென்மத்துக்கும் இவங்க கேபியும் அவங்க முகத்தை சாரதா வந்து கேபி முகத்தையும் கேபி வந்து சாரதா முகத்தையும் இனிமேல் பார்க்க மாட்டோம் பேச மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. அதை நினச்சிட்டு அவங்க நினச்சி பார்த்துட்டு இல்லைடா நான் வரல, எனக்கு வேலை இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிவா இருந்துட்டு சாரதாவா வந்து ரொம்ப வற்புறுத்துறாங்க. நீங்கள் வராமல் இருக்க போகிறீங்க, நீங்கள் கண்டிப்பாக வரணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பதட்டத்தில் எமோஷ்னலாகி கத்துறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு ஏன் நான் வரலன்னா அங்கே என்ன அவங்க நேமிங் செரமனி என்ன நிற்க போதா, இல்லை ஓப்பனிங் செரமனி தான் நிற்க போதா, நான் ஒன்றும் அவ்வளோ முக்கியமான ஆள் இல்லையே, நீ ஏன் சிவா இவ்வளோ டென்ஷன் ஆகுற, நீ எதுக்கு இப்போ இவ்வளோ இதாகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே சிவா வந்து மனசுக்குள்ள நினைக்கிற ஐயோ நான் வேற இப்படி உளறி கொட்டுறேனே அப்படின்னு நினச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து சாரதா இருந்துட்டு சொல்கிறாங்க நீயும் கூட காலேஜ் போகலாம், இது ஒன்றும் உனக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை, உனக்கு படிப்பு தான் முக்கியம், நீயும் காலேஜ் போ, நேமிங் செரமனி தானே பண்ணுறாங்க, அதுக்கு இன்னொரு நாள் கூட நீ போய் அந்த அகாடமியை பார்த்துக்கலாம், நீ ஒழுங்கா நீ காலேஜ் போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் இருந்துட்டு ஐயோ இந்த விஷயத்தை எப்படியாவது நம்ம அக்கா கிட்ட சொல்லுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அவர் வந்து நேமிங் செரமனிக்கு தான் கிளம்பி இருக்கிறாரு. ககன் கிட்ட சொல்கிறாரு மாமா நீங்கள் போயிட்டே இருங்க நான் இந்த வந்துடுறேன் அப்படின்னா. எங்கே போகிறடா அப்படின்னா, இல்லை மாமா நான் ஓப்பனிங்க்கு இருந்துட்டு அதுக்கடுத்து நான் காலேஜ் அப்படியே அங்கேருந்தே போயிடுறேன், அங்கேருந்து பக்கம் தானே மாமா, நான் காலேஜ் அப்படியே போயிடுறேன், நான் போய் புக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ககனுக்கு வந்து ஹாப்பி ஆயிடுது, எப்படியும் நீ படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுற ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ போய் புக் எடுத்துரும் அப்படின்னோடனே இவரை வந்து பூமிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி சாரதாத்தை வந்து இது நேமிங் செரமனி ஓப்பனிங் செரமனிக்கு வரல, நானும் ககனும் மாமாவும் மட்டும்தான் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பூமி இருந்துட்டு ஐயோ இருக்கிற பிரச்சனையில இப்போ இது வேற பிரச்சனையா, சரி சிவா நீ இரு, நான் அவங்க அத்தைக்கிட்ட கால் பண்ணி நான் என்னென்னு கேட்டுக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாத, நீ கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பூமி இருந்துட்டு சாரதா அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி பூமி இருந்துட்டு என்ன அத்தை கிளம்பிட்டீங்க, எப்போ வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை பூமி நான் வரல அப்படின்னாங்க. ஏன் அத்தை அப்படின்னு கேட்குறாங்க. நீ சொன்னதை மறந்துட்டியா, நாங்கள் தான் நேருக்கு நேர் பார்த்துக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதனால நான் வரல அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வரலன்னு சொல்லிட்டு அவங்க கால் கட் பண்ணிக்கிறாங்க. உடனே இவங்க கேபி மாமா கிட்ட போய் சொல்லணும்னு பார்த்தா கேபி வந்து அங்கே ரொம்ப டிஷர்ட்லாம் போட்டுட்டு சின்ன பையன் மாதிரி கிளம்பியிருப்பாரு. ஒரு ஃபுல் அண்ட் எல்லோ கலர் டிஷர்ட்லாம் போட்டு சின்ன பையன் மாதிரி கிளம்பியிருப்பாரு. உடனே டையெல்லாம் அடிச்சிட்டு இருப்பாரு தாடிக்கு. உடனே என்ன மாமா என்ன 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு, என்ன இவ்வளோ அழகாக கிளம்பிட்டு இருக்கீங்க, என்ன நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பூமி வந்து அவங்க கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே இல்லைம்மா நான் ஆல்ரெடி சாரதாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறத்துலேருந்து நான் சாரதாவை பார்க்கவும் இல்லை, அவளுக்கிட்ட நான் பேசுகிறதும் இல்லை, அவள் சும்மா சாப்பிட்டீங்களா வந்துட்டீங்களா இருக்கீங்களா இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் தான் பண்ணுறாமா, நான் எனக்கு அவளை பார்க்கணுமா, உனக்கே தெரியும்ல எனக்கு சாரதா மேலே எவ்வளோ காதல் இருக்குது, எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கு தெரியும்லம்மா, இந்த நேமிங் செரமனிக்கு தான் வரப்போகிறா, அதில் தான்மா நானே அவளை ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் பார்க்க போகிறேன், அந்த சந்தோஷத்தில் தான்மா கிளம்பிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே உங்களுக்கு விஷயமே தெரியாதா, அத்தை என்கிட்ட இப்போ தான் கால் பண்ணி சொன்னாங்க அவங்க நேமிங் செரமனிக்கு வரலையா அப்படின்னோடனே அவருக்கு இடியே விழுந்த மாதிரி இது நேமிங் செரமனிக்கு அவள் வரலையா அப்படின்னு சொல்லிடுவாங்க.
உடனே ஏமா வரல அப்படின்னா, உங்களுக்கு தெரியாதா அங்கே ககன் மாமா வந்து இங்கே அங்கே ஓப்பனிங் செரமனியில் இருப்பாங்க, பூரணி வந்து காலேஜ் போயிட்டா, அப்போ அத்தை மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க, உங்களுக்கு இன்னும் புரியலையா அப்படின்னு கேட்குறா. இல்லைம்மா எனக்கு புரியலை அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அவங்கள அங்கே பார்க்க போகணும் அப்படிங்கிறத இன்டெரக்டாக சொல்லிட்டு இருப்பாங்க பூமி. ஓ அப்படியாம்மா, அப்போ சரிம்மா நான் இப்போவே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கேபி வந்து ரொம்ப அழகாக கிளம்பி வந்து சந்தோஷத்தில் சாரதாவை பார்க்க போகிறோங்கிற சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருப்பாரு. படிக்கட்டில் வந்துட்டு இங்கே ஹாலில் தான் பார்த்தா அபூர்வா, சரச்சந்திரா, மீரா, மருதாணி பாட்டி, நட்சத்திரா எல்லாரும் ஹாலில் தான் உட்காந்துருப்பாங்க. உடனே இவர் வந்து யாரையுமே கண்டுக்காத மாதிரி வந்து கேபி வந்து அந்த இடத்துல அப்படி நடந்து போவார். சரச்சந்திரா வந்து பார்த்துருவார் கேபியை. கேபி நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்பாங்க. நான் ஆஃபீஸ்க்கு தான் போகிறேன் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆஃபீஸ்க்கு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போறியா, என்ன நீ புதுசாக இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போகிற, ஆஃபீஸ்க்கு நீ இப்பெல்லாம் போக மாட்டே அப்படின்னு கேட்பாரு. உடனே கேபி வந்து சமாளிக்கிறதுக்காக இன்னைக்கு சிஏ ஆடிட் பண்ணுறதுக்காண்டி சிஏலேருந்து வராங்க, அதனால தான் இப்படின்னு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாருங்க. உடனே மருதாணி பாட்டி இருந்துட்டு ஓ அது லேடியா, லேடி பொம்பளை வராங்களா, அதனால தான் நீ இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காண்டி இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு சின்ன பையன் மாதிரி போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. உடனே கேபிக்கு வந்து கோவம் வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. உடனே சரச்சந்திரன் வந்து சிரிச்சுட்டே சொல்லுவார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை வந்து சிஏ வந்து இவங்களுக்கு ஃப்ரெண்டு அக்கௌண்டன்ட், அவங்க வந்து இவங்களுக்கு கேபிக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு 2 பேரும், அதனால் அப்படியே வெளியே எங்கேயாவது போவாங்க, இல்லை அவங்க ஃப்ரெண்ட்லியாக மீட் பண்ணிப்பாங்க, அதுக்காக தான் கேபி இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஓ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து மீரா இருந்துட்டு இருங்க சாப்பிட்டு போங்க, காஃபி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே கேபி அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் நீயே குடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுவாங்க. இங்கே மீரா இருந்துட்டு அங்கே காஃபி போட்டுட்டு இருப்பாங்க. சரச்சந்திரன் நீ எல்லாத்துக்கும் காஃபி கொண்டு வாமா மீரா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் ஒரு அங்கே இருக்கிற சரச்சந்திரா, மீரா, பூர்வா, மருதாணி பாட்டி, நட்சத்திரா எல்லாத்துக்கும் காஃபி போட்டுட்டு இருப்பாங்க. காஃபி போட்டு இது வச்சுருவாங்க. அந்த நேரத்தில் தான் இவர் சரி வந்து அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அம்மா என்னம்மா கிளம்பிட்டீங்களா நேமிங் செரமனிக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆமாடா, என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அவங்க அழகா பட்டு சேரெலாம் கட்டி நீட்டாக இருப்பாங்க. என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது, நீ மட்டும் இப்போ பூமியை கல்யாணம் பண்ணியிருந்தா நான் எவ்வளோ சந்தோஷமாக நான் தான் மாமியாருன்னு கெத்தாக வந்திருப்பேன். நான் இப்போ அந்த நேமிங் செரமனிக்கு, ஆனால் நீ பாரு, நீ இப்போ அந்த நட்சத்திராவை கல்யாணம் பண்ணிட்டு இப்போ பாரு நான் இன்னும் வேலை தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப சோகமாக சொல்லிட்டு இருப்பாங்க. நீ ஏன் பூமியை கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நானும் இந்த மாதிரி ஒரு பெரிய இதில் ஆஃபீஸில் ஏதாவது ஒர்க் பண்ணி கண்டுபிடிப்பேன், இது ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவள் எதுக்கு பேச்சு கொடுத்துட்டு இருந்தாருன்னா, உதைக்கு கொடுக்குற டீயில் வந்து இது லூஸ் மோஷன் போகிற டேப்லெட் 4-5 போட்டு வச்சுருவாங்க, ஒரு காஃபியில் போட்டு வச்சுருவாங்க. போட்டு அது உதைக்கு கொடுத்து அவரை வந்து அங்கே வரவிடாமல் பண்ணி ககன் கையில் ஓப்பன் பண்ணிது தான் செரியோட பிளான். அவர் வந்து அம்மா கிட்ட பேசிட்டு அந்த டீயில் ஃபுல்லாக போட்டுருவார். போட்டோன்னே இவங்க மீரா வந்து அதை பார்த்துருக்கவே மாட்டாங்க. உடனே அவங்க சுகர்லாம் போட்டாச்சுன்னு கலக்கிட்டு இருப்பாங்க. உடனே இவர் டீ மாற்றி வேற யாருக்கும் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இல்லை உங்களுக்கு தெரியாதுல, உதவி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக குடிப்பாங்கன்னு பூமி என்கிட்ட சொன்னால், அதனால் அவருக்கு இன்னும் கொஞ்சம் டிகாஷன் போடலான்னு சொல்லிட்டு அவர் இன்னும் கொஞ்சம் அந்த காஃபி பவுடர் போட்டு நல்லா கலக்கலன்னு கலக்கி இது ஸ்பெஷல், இதை நீங்கள் உதவிக்கு கொடுங்க, இதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவார். இவர் எப்படியோ பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, இனிமேல் அங்கே போய் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். உடனே பூமி எங்கள் பதறி அடிச்சுட்டு வருவாங்க. என்ன சரி ஏதாவது பிளான் பண்ணியா இல்லையா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவர் ஆமாம் இப்போவா நீ எல்லாம் பண்ணியாச்சு, அவங்களுக்கு லூஸ் மோஷன் டேப்லெட்டும் கொடுத்தாச்சு, இனிமேல் உதவி குடிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கொடுத்துருவாங்க. உடனே அதை வந்து ஒருத்தருக்கா காஃபி கொடுத்துட்டு இருப்பாங்க. மீரா கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான காஃபி வந்து இன்னொருத்தங்க எடுக்க வரும்போது அவங்க சொல்லுவாங்க, அதை நீங்கள் எடுக்காதீங்க, அது உதவிக்காக ஸ்பெஷலாக போட்டது அப்படிம்பாங்க. உதவிக்காக வையன் பூமி தான் பூமி சொன்னதா சரி என்கிட்ட சொன்னால் உதவி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக குடிப்பாங்கன்னு காஃபி, அதனால அவங்களுக்கு ஸ்பெஷலாக போட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் அப்புறம் வந்து கண்டுபிடிச்சிருவா, உதய்க்கு இதை கொடுக்க போகிறோன்னா அப்போ கண்டிப்பாக இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது, கண்டிப்பாக இவ ஏதாவது பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உதய் எடுத்துருவாங்க, கையில் எடுக்க போயிடுவாங்க. அந்த நேரத்தில் அது பிடுங்கி மருதாணி இலை வந்து மருதாணி சித்தி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக குடிப்பாங்க, அவங்க இதை குடிக்கட்டும், உதய் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு அவங்க மேலே ரொம்ப காதல் இருக்குது, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக குடிப்பாங்க, அதனால தான் நீங்கள் உங்களுக்கு வேணால் நான் வேறு காஃபியை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபியை வாங்கி மருதாணி இலை எடுத்து கொடுத்துருவாங்க. மருதாணி இலை வந்து ரொம்ப சந்தோஷமாயிரும், என் பொண்ணு என்னை பற்றி எவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கா, எனக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் குடிப்பேன்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு மருதாணி இலை சந்தோஷத்தில் குடிச்சுக்கிட்டு இருக்கோம். உடனே இவங்க பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் இது பூமியும் சரி மூஞ்ச தொங்க போட்டுருவாங்க. அதுக்கடுத்து எல்லாரும் வாங்க கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு அகாடமிக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுவாங்க. உடனே அபூர்வா இருந்துட்டு இவங்க லாஸ்ட்டாக வந்து சரியும் பூமியும் தான் நிற்பாங்க. உடனே ஹே பூமி உங்ககிட்ட நின்று நான் பேசணும் அப்படின்னு அபூர்வா வந்து சொல்லுவாங்க. இதை கேட்டு சரியும் நிற்பாங்க. உடனே நட்சத்திரம் வந்துட்டு உன் பேர் என்ன பூமி, வா நம்ம போகலாம், அம்மா வந்து பூமி கிட்ட தானே பேசணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. உடனே பூமி இருந்துட்டு என்ன உன் பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சா, நீ வந்து அவருக்கு லூஸ் மோஷன் டேப்லெட் கொடுக்கலான்னு நினச்சா நான் விட்டுருவேனா, எப்படி
எப்படியும் உதய் கையால் தான் நீ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி சேலஞ்ச் பண்ணுவாங்க. நான் இன்னொன்னும் ஓப்பன் பண்ணலை, இன்னும் எனக்கு நேரம் இருக்குது, திருப்பி சேலஞ்சுன்னு இவங்க பூமியும் சொல்லுவாங்க, அவங்களும் சொல்லுவாங்க. மருதனியில் இருந்துட்டு அப்போ நீ என் என் மேலே உள்ள பாசத்தில் எனக்கு ஸ்ட்ராங்காக குடிக்கலையா, லூஸ் மோஷன் அவன் குடிக்கக்கூடாதுன்னு எனக்கு கொடுத்தி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வயிற்ற கலக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓடிடுவாங்க. திரும்ப இந்த சைடு பார்த்தா இவங்க முதல்ல போயிடுவாங்க அகாடமிக்கு. பூமி அவங்க ஃபேமிலியெல்லாம் போயிடுவாங்க. சரச்சந்திரா கார் இங்கே வந்து நிற்கும். அதுக்கு நேராக ஒரே டைமிங்கில் 2 காரும் வந்து நிற்கும். சரச்சந்திரா கார் ஒரு பக்கம் நிற்கும், இவரோட காரு ககனோட கார் ஒரு பக்கம் நிற்கும். 2 பேரும் இரு துருவங்கள் மாதிரி வந்து இவர் இந்த கதவை திறந்து இவர் முன்னாடி வருவார், இவரும் முன்னாடி வருவார். இதோட கண்டினியூஷனை வந்து செகண்ட் பார்ட்டில் போடுறேன், நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இதோட அடுத்த பாட்டு வந்து இப்போ கொஞ்சம் பாதி தான் சொல்லியிருக்கேன், இன்னும் பாதி வந்து அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். நீங்கள் என்னோடய ஹோமில் பேஜில் வந்து பாருங்கள், அதில் இருக்கும். அதில் வந்து மிச்ச பாட்டை பாருங்கள். அண்ட் உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரூம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி.